நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி அகாடமி. நம்ம சேனலில் பிஸ்னஸ் ஹிந்தி இப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட பிஸ்னஸ் பேச போகிறோம் அப்படின்னா, ஸோ அவங்கக்கிட்ட நம்மளை எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், அப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன, அவங்க நம்மக்கிட்ட கேட்குற கொஷின்ஸ்க்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ஹிந்தியில் நம்ம எப்படி கேட்கணும், ஹிந்தியில் எப்படி இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம நிஃபியாஸ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹிந்தியில் உங்களுக்கு நிறைய ஸ்போக்கன் ஹிந்திக்கான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஹிந்தி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். பிரச்சார் சபா எக்ஸாம்ஸ் ப்ளஸ் ஸ்போக்கன் ஹிந்தி சர்டிஃபைடு ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ்க்கான கிளாஸஸ் ப்ளஸ் NCERT சிலபஸ்க்கான கிளாஸஸும் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். 30-day business Hindi sentences for non-Hindi speakers. ஆக்சுவலாக 30 நாளில் ஒரு சென்டென்ஸ் கற்றுக்கக்கூடியதான் நான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதை நல்லா கவனமாக கேளுங்க. ஏன்னா நம்ம ஹிந்தி நம்ம பேசுகிற அந்த தொனி, அந்த டோன் ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நமஸ்தே, கைசே ஹை ஆப், ஹலோ ஹவ் ஆர் யூ. இப்போ ஃபஸ்ட் நம்ம எடுத்தவொடனே என்ன கேட்போம், ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம்ல. ஸோ அதுதான் நமஸ்தே, கைசே ஹை आप. नेक्स्ट, आई एम हैप्पी टू मीट यू, मैं आपसे मिलकर खुश हूँ, मैं आपसे मिलकर खुश हूँ. இப்போ இந்த மைக்கு பக்கத்தில் இந்த இன் இருக்குல்ல, என் இருக்குது. ஸோ அந்த மைன்னு அதே சென்டென்ஸில் லாஸ்ட்டாக பாருங்களேன் ஹூன்னு. இப்போது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன் சவுண்டை நீங்கள் ரொம்ப அழுத்தமாக சொல்லக்கூடாது. ஓகேவா? இது இந்த என் எல்லாமே பார்த்திங்கன்னா சைலண்ட். அப்போ நீங்கள் இப்போ ரீட் பண்ணுங்கள், மை ஆப்ஸே மில்கர் குஷ் ஹூ, அவ்வளோதான். ஸோ ஐ எம் ஹாப்பி டு மீட் யூ, உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட்டு, ஓகே, முझे अपना परिचय देना, मुझे अपना परिचय देना அப்படின்னா ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப், நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன் அப்படின்றது. முஜே அப்படின்னா எனக்கு, அப்னா என்னை பார்த்தீங்கன்னா, பரிச்சை அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், தேனா ஹே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முஜே அப்னா பரிச்சய் தேனா ஹே, அப்னா அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? முஜே எனக்கு என்னுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். ஸோ முஜே அப்னா பரிச்சய் தேனா ஹே. நெக்ஸ்ட்டு, மை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கம்பெனியில் இப்போ நம்ம ஹாய் சொல்லியாச்சு, அதுக்கப்புறமா நம்ம என்ன கேட்குறோம், நான் உங்களை இப்போ சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிவிட்டு நம்மளோட இன்ட்ரடக்ஷன் நம்மளே கொடுத்துட்றோம். அதன் பிறகு நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது சொல்லணும் இல்லையா? ஸோ மை கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுமித் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா, மே சுமித் கம்பெனியுமே காம் கர்த்தாகும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நான் கர்த்தாவும் கொடுத்துருக்கேன், கர்த்தியும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த கர்த்தா அப்படின்றது மேல், கர்த்தி அப்படின்றது ஃபீமேல். ஓகேவா? ஸோ ஒரு மேல் சொல்கிறாங்க, ஓகே, ஒரு ஆண் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கர்த்தான்னு சொல்லணும். இதுவே ஒரு பெண் சொல்கிறாங்க, ஃபீமேல் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கர்த்தின்னு சொல்லணும். ஓகே, ஸோ மை சுமித் கம்பெனி மே, இங்கே பாருங்கள், இது மை. மை அப்படின்னா நான்னு அர்த்தம், மே அப்படின்னா அந்த இன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன் மே அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்னென்னா இன். ஸோ ஐ எம் ஒர்க்கிங் இன் சொல்கிறோம்ல, அதுக்கு தான் மே. இந்த மை அப்படின்றது நான். மை சுமித் கம்பெனி மே காம் கர்த்தாகும். இந்த ரெண்டு இடத்துலையுமே என் சைலண்ட் தான். ஓகேங்களா? அடுத்தது 5th ஒன், ஹவ் இஸ் யோர் ஒர்க் கோயிங் ஆன், உங்களோட வேலை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறோம். ஆப்கா காம் கைசா சல் ரஹா ஹே, ஆப்கா அப்படின்னா உங்களுடைய, காம் அப்படின்னா வேலை, கைசே சல் ரஹா ஹே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது தான் ஆப்கா காம் கைசே சல் ரஹா ஹே. நெக்ஸ்ட்டு, ஐ வாண்ட் டு ஸ்கெட்யூல் எ மீட்டிங் வித் யூ. ஸோ நம்ம இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே சொல்லியாச்சு, ஹாய் சொல்லிட்டோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம், நம்மளை பற்றி நம்மளே இன்ட்ரொடக்ஷனும் கொடுத்துட்டோம், நம்ம எந்த ஒர்க் கம்பெனியில் இருக்கோன்றதும் சொல்லிட்டோம். இப்போ அடுத்து நம்ம வேலை என்னென்னா, ஓகே உங்ககிட்ட எனக்கு ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ பாருங்கள், ஐ வாண்ட் டு ஸ்கெட்யூல் எ மீட்டிங் வித் யூ. அப்போது முझे आपसे एक मीटिंग फिक्स करनी है, मुझे அப்படின்னா எனக்கு, आपसे உங்களோட, एक மீட்டிங், एक அப்படின்னா ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் கர்னி ஹே அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்கெட்யூல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டு யூ ஹாவ் டைம் டுமாரோ, உங்களுக்கு நாளைக்கு நேரம் இருக்குமா அப்படின்றத, கல் ஆப்கே பாஸ் டைம் ஹே, கல். இப்போது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கல் இருக்கு இல்லையா, இது எஸ்டர்டேக்கும் கல் தான் வரும், நாளைக்கு டுமாரோ அப்படின்றதுக்கும் ஹிந்தியில் கல் தான் வரும்.
அப்போ அந்த கல் வந்து பாஸ்ட்டாக இல்லை ஃப்யூச்சராக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா அதோட சென்டென்ஸ் வச்சு தான் அது பாஸ்ட்டாக இல்லை ஃப்யூச்சராக அப்படின்றதே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது கல் ஆப்கே பாஸ் டைம் ஹே, உங்ககிட்ட நேரம் இருக்குமா அப்படின்னு கேட்குறோன்னா முடிஞ்சு போனதுக்கு நம்ம நேரம் இருக்குமான்னு கேட்க மாட்டோம். ஸோ இனிமேல் வரப்போகிற அந்த டைமுக்கு தான் டைம் இருக்குமான்னு கேட்போம். அப்போது இது வந்து ஃப்யூச்சர் அப்படியே. ஓகே, கல் ஆப்கே பாஸ் டைம் ஹே அப்படின்னா அப்போ உங்ககிட்ட நேரம் இருக்குமா அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஐ வில் சென்ட் யூ த ப்ரப்போசல், நான் உங்களுக்கு ப்ரப்போசல் சென்ட் பண்ணுறேன். இப்போது ஹிந்தியில் பேசணும் அப்படின்னா ப்ரப்போசல், மீட்டிங் அந்த ஒரு வார்த்தைக்கும் நம்ம வந்து ஹிந்தியிலே தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்லேயே பயன்படுத்திக்கலாம். இப்போது ஐ வில் சென்ட் யூ த ப்ரப்போசல், மை ஆப்கோ ப்ரப்போசல் भेजूँगा. அகே நீங்கள் பாருங்கள், भेजूँगा ஃபார் மேல், भेजूँगी ஃபார் ஃபீமேல். நீங்கள் ஒரு கேர்ள் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா भेजूँगिன்னு சொல்லணும். இதுவே நீங்கள் ஒரு பாய் ஒரு மேல் ஜெண்டர்னால் நீங்கள் भेजूँगा அப்படின்னு சொல்லணும். ஸோ மை ஆப்கோ ப்ரப்போசல் भेजूँगा. இப்போ பாருங்கள், இந்த எண் எடுத்துடுறேன் நான், மை அது. ஆனால் அது ப்ரொனன்சியேஷன் மைன் அப்படின்றது, ஆனால் நம்ம சொல்கிறச்ச மை அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் கிவ் யோர் ஃபீட்பேக். ஓகே, உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. கிருப்பையா அப்படின்னா ஃபீட்பேக் தே. கிருப்பையா அப்படின்றது என்னென்னா ப்ளீஸ். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் கூட இதை கேட்டிருப்பீங்க. அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்றது ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க, கிருப்பையா தியான் தீஜியே. ஸோ கிருப்பையா அப்படின்னா ப்ளீஸ், தியான் தீஜியேன்னா அட்டென்ஷன், இங்கே வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க அப்படின்றது. இப்போது கிருப்பையா அப்னா ஃபீட்பேக் தே, ப்ளீஸ் யூ சென்ட் மீ யோர் ஃபீட்பேக். ஓகே, தே அப்படின்னா கொடுங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஹம். ஓகே, வி வில் டாக் நெக்ஸ்ட் வீக், நம்ம அடுத்த வாரம் பேசலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வி அப்படின்றது என்னென்னா ஹம். இப்போ நான் ஆல்ரெடி ஐ அப்படின்றதுக்கு மை அப்படின்னு சொன்னேன். வி அப்படின்னா ஹம். அக்லே ஹஃப்தே, அக்லே அப்படின்னா நெக்ஸ்ட்டு, ஹஃப்தேனா வீக். ஓகே, அக்லே ஹஃப்தே பாத் கரேங்கே. பாத் அப்படின்னா பேசுதல். ஸோ பாத் கரேங்கே அப்படின்னா பேசலாம். ஓகே, ஹம் அக்லே ஹஃப்தே பாத் கரேங்கே. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அக்லே அப்படின்னா நெக்ஸ்ட்டு, ஹஃப்தே அப்படின்னா வீக். அக்லே ஹஃப்தேனா நெக்ஸ்ட் வீக். ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் அவர் ப்ராடக்ட் கேட்டலாக். இதுதான் எங்களுடைய ப்ராடக்ட் கேட்டலாக். அப்போது ஏ ஹமாரா ப்ராடக்ட் கேட்டலாக் ஹே, ஏ ஹமாரா ப்ராடக்ட் கேட்டலாக் ஹே. இந்த ஏ அப்படின்றது இது, இந்த திஸ் அப்படின்றதுக்கு தான் இந்த ஏ. ஹமாரா அப்படின்னா எங்களுடைய, அவர். ஓகேவா, ஏ ஹமாரா ப்ராடக்ட் கேட்டலாக் ஹே. நெக்ஸ்ட்டு ஹியர் இஸ் த ப்ரைஸ் லிஸ்ட். இதனோட விலை இங்கே இருக்குது, விலை பட்டியல் இங்கே இருக்குது அப்படின்றது. இஸ்கா ப்ரைஸ் லிஸ்ட் யஹா ஹே. இப்போது ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா, யஹா அப்படின்னா இங்கே, வஹா அப்படின்னா அங்கே. ஸோ நான் என்ன சொல்லணும்னா, இதனோட ப்ரைஸ் லிஸ்ட்டு இங்கே இருக்குது. அப்போது இஸ்கா ப்ரைஸ் லிஸ்ட், இதனுடைய ப்ரைஸ் லிஸ்ட் இங்கே இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஐ எம் சென்டிங் யூ த கொட்டேஷன், நான் உனக்கு கொட்டேஷன் அனுப்புகிறேன். ஓகே, மை ஆப்கோ கொட்டேஷன் भेजता हूँ, भेजता हूँ இல்லை भेजती हूँ. அகெயின் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே भेजता அப்படின்றது ஃபார் மேல், भेजती ஃபார் ஃபீமேல். மை ஆப்கோ கொட்டேஷன் भेजता हूँ, நான் உனக்கு கொட்டேஷன் அனுப்புகிறேன் அப்படின்றது. நான் உங்களுக்கு வந்து பேசிக் ப்ரொனவுன்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ வரும்போது மை ஏன் போடுறோம், ஆப் அப்படின்னா என்ன, தும்னா என்ன, இதுன்றது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக புரியும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு நீங்கள் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், வென் வில் யூ மேக் த பேமெண்ட், எப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஆப் பேமெண்ட் கப் கரேங்கே. எப்பயுமே ஒரு ஒரு ஹிண்ட் சொல்கிறேன், உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். ஹிந்தி பேசணும் அப்படின்னா தமிழ் நல்லா தெரிஞ்சால் ஹிந்தி பேசலாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, இப்போது இங்கிலீஷ்லேருந்து ஒரு சென்டென்ஸை ஹிந்தியில் மாற்றுறதை விட தமிழ்லேருந்து ஒரு சென்டென்ஸை ஹிந்திக்கு மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது இந்த சென்டென்ஸே 14 சென்டென்ஸ் பாருங்களேன். வென் வில் யூ மேக் த பேமெண்ட், நீ எப்போ பேமெண்ட் பண்ணுவ, அவ்வளோதானே. நீ எப்போ பேமெண்ட் பண்ணுவ. இப்போ இது பாருங்கள், நீ அப்படின்றது ஆப்பு, பேமெண்ட்டை கப் கரேங்கே. இந்த கப் கரேங்கே நீங்கள் அப்படி முன்னாடி கூட போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் இங்கே கூட போட்டுக்கலாம். ஆப் கப் பேமெண்ட் கரேங்கே இல்லை ஆப் பேமெண்ட் கப் கரேங்கே. அப்போது நீ பேமெண்ட் எப்போ பண்ணுவ அப்படின்னா ஆப் பேமெண்ட் கப் கரேங்கே. ஓகே, கப் அப்படின்னா எப்பொழுதுன்னு அர்த்தம். அடுத்தது, இன் ஹவு மெனி டேஸ் வில் த டெலிவரி பி டன், இன்னும் எத்தனை நாளில் டெலிவரி
வரும் டெலிவரி பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. டெலிவரி கித்தனை தின் மே ஹோகி. கித்தனை தின் அப்படின்னா எத்தனை நாள். ஓகே, கித்தனை தின் அப்படின்னா டேஸ். ஓகே, டெலிவரி கித்தனை தின் மே ஹோகி. योर ऑर्डर हैज़ बिन कन्फर्म्ड. आपका ऑर्डर कन्फर्म हो गया है. ஓகே, யுவர் ஆர்டர் உங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ உங்களுடைய அப்படின்னா आपका ஆர்டர் கன்ஃபார்ம் हो गया है. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து எங்களோட 1-on-1 செஷன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி 1-on-1 செஷன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேட் செஷனும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஹவு டு யூ லைக் आवर सर्विस. உங்களுக்கு எங்களோட சர்வீஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ आप हमारी सर्विस कैसे पसंद करते हैं. आप அப்படின்னா நீங்கள். ஓகே, நீங்கள் உங்களுக்கு எங்களோட சர்வீஸ் வந்து பிடிச்சிருக்கா. அந்த பசந்த் அப்படின்னா பிடிச்சிருக்கா அப்படின்றது தான். ஸோ பசந்த் கர்த்தே ஹே அப்படின்னா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட்டு, இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஓகே, இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. உங்களோட வேலை செஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது. ஆப்கே சாத் காம் கர்த்தே அச்சா லகா. ஆப்கே சாத் அப்படின்னா உங்களோட, அந்த வித் ஒர்க்கிங் வித்னு இருக்குல்ல, அதனால தான் அந்த ஆப்கே சாத். காம் கர்க்கே அச்சா லகா, உங்களோட வேலை செஞ்சதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு, கேன் ஐ கம் டு யுவர் ஆஃபீஸ். நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரலாமா. क्या मैं आपके ऑफिस आ सकता हूँ. அகேன் நீங்கள் பாருங்கள், ஆசக்தா ஆசக்தி. ஸோ நீங்கள் வந்து ஒரு பாய், ஒரு மேல் ஜெண்டர் அப்படின்னா சக்தா போடுங்க. ஃபீமேல் ஜெண்டர் அப்படின்னா நீங்கள் வந்து சக்தி போடுங்க. இப்போ ஃபீமேல் ஜெண்டர் அப்படின்னா क्या मैं आपके ऑफिस आ सकती हूँ. आ सकती हूँ அந்த ஏ அப்படின்றது आ सकती हूँ. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிஸ்னஸ் மாடல். எனக்கு உங்களோட பிஸ்னஸ் மாடல் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா முझे आपका பிஸ்னஸ் மாடல் समझना है. முझे ஓகே, எனக்கு आपका உங்களுடைய பிஸ்னஸ் மாடல், உங்களோட பிஸ்னஸ் மாடலை இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். समझना है, समझना. நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறச்சே வந்து எழுதிக்கிட்டே வாங்க. புதுசாக இருக்க வார்த்தைகள்லாம் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ப்ளீஸ் டெல் மீ யுவர் ரெக்குயர்மெண்ட். ஓகே, கிருப்பியா முझे आपकी ரெக்குயர்மெண்ட் बताइए. எனக்கு உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை சொல்லுங்கள். मुझे आपकी ரெக்குயர்மெண்ட் बताइए. நெக்ஸ்ட்டு, ஐ வில் ஷோ யூ த ப்ரெசன்டேஷன். நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் காட்டுறேன். ஸோ मैं आपको ப்ரெசன்டேஷன் दिखाता हूँ இல்லை दिखाती हूँ. दिखाता அப்படின்னா பாய், दिखातीना கேர்ள் சொல்கிறது. ஓகே, मैं आपको ப்ரெசன்டேஷன் दिखाती हूँ. நெக்ஸ்ட்டு, ப்ளீஸ் கன்ஃபார்ம் த மீட்டிங் டைம். மீட்டிங் டைமை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றது. आप मीटिंग का टाइम कन्फर्म कर दें. आप நீங்கள் மீட்டிங் டைமை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றது. आप मीटिंग का टाइम कन्फर्म कर दें. நெக்ஸ்ட்டு, we can do a collaboration. நம்ம ஒரு கொலாபரேஷன் பண்ணலாம் அப்படின்றது. हम एक कोलैबोरेशन कर सकते हैं. हम एक कोलैबोरेशन कर सकते हैं. नेक्स्ट, आई वॉन्ट टू बी योर पार्टनर. आई वॉन्ट टू बी योर पार्टनर. मैं आपका पार्टनर बनना चाहता हूँ. बनना ओके, मैं आपका पार्टनर बनना चाहती हूँ. सो फीमेल जेंडर ना चाहती हूँ. नेक्स्ट, when is the deadline for this project? when is the deadline for this project? इस प्रोजेक्ट का डेडलाइन कब है. इस प्रोजेक्ट का अपना இந்த ப்ராஜெக்ட்னுடைய டெட்லைன் எப்போ. ஸோ இஸ் ப்ராஜெக்ட் का डेडलाइन कब है. நெக்ஸ்ட், we will sign an agreement. நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் அப்படின்றது. हम एक agreement sign करेंगे. हम एक agreement sign करेंगे. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் சென்ட் யூ அன் இமெயில். நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறேன் அப்படின்றது. मैं आपको ईमेल भेजता हूँ அப்படின்னா भेजती हूँ. ஸோ மேல் ஆர் ஃபீமேல் அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் இதோட அப்படியே சொன்னீங்க அப்படின்னா மிஸ்டேக் ஆயிடும். ஓகேவா, இதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. मैं आपको ईमेल भेजती हूँ. நெக்ஸ்ட்டு, யூ கேன் கால் மீ. நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்றது. आप मुझे कॉल कर सकते हैं. நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். थैंक यू, सी यू अगेन. थैंक யூனா धन्यवाद, फिर मिलते हैं. எப்பயுமே வந்து ஹிந்தியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறச்ச நமஸ்தேயோட ஸ்டார்ட் பண்ணுங்கள், முடிக்கும் பொழுது தன்யவாதோட முடிங்க. தன்யவாத்னா தேங்க்யூ, ஃபிர் மில்தே ஹேனா வில் மீட் யூ அகெயின் அப்படின்றது. ஓகே, இந்த 30 சென்டென்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஹிந்தி லேர்ன் பண்ணணும், இல்லை உங்களோட கிட்ஸ் வந்து ஹிந்தி லேர்ன் பண்ணணும், ஸ்கூல் லெவல் ஹிந்தி லேர்ன் பண்ணணும், இல்லை ஸ்போக்கன் ஹிந்தி லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ ஹிந்தி ரிலேட்டடாக நீங்கள் எது லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமான வீடியோஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். தன்யவாத்.